நம்ம பார்க்க போகிறது நாம்பிளிங்கோட மீட் ஷாப்புக்கான டெமோ. இது வந்துட்டு உங்களுக்கு மட்டன் ஆக்கலாம், சிக்கன் ஆக்கலாம், இல்லை ஃபிஷ் ஆக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணினா உங்கள் ரிஜிஸ்டர்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். உங்களோட லாகின் பேஜில் டேஷ்போர்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பேசிக்காக வந்திருக்கும். டேஷ்போர்டில் உங்களோட சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் ஆஃப் டோட்டல் இன்ஃபர்மேஷன், இன்றைக்கி என்ன சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ பர்ச்சேஸ் ஆகிருக்கு, அதில் எவ்வளவு டியூ பாக்கி இருக்குது, வர வேண்டிய பாக்கி இருக்குது, ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ஆயிருந்தால் ரிட்டர்ன் எவ்வளோ ஆயிருக்கு, அது எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ, டோட்டலாக நமக்கு எவ்வளோ வந்துட்டு மார்ஜின் லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ்னா இப்போ ரெண்டலாக ஆக்கலாம், எம்ப்ளாயி சேலரி ஆக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். இன்னைக்கு நேத்தி பர்டிகுலர் ரேஞ்ச் வேணும், ரேஞ்ச் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 30 டேஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்க முடியும். ஃபினான்ஷியல் இயரில் இந்த இயரில் மந்த் வைஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்துக்க முடியும். அடுத்தது இங்கே சேல்ஸ் பேமெண்ட் டியூ பில்லு ஜாயின் பண்ணிருக்கோம். டியூ பில்லாக இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே காட்டும். அதேமாரி இங்கே பர்ச்சேஸ் பேமெண்ட் டியூ, பர்ச்சேஸில் வந்துட்டு பில் பண்ணிருக்கோம், ஆனால் வந்துட்டு பேமெண்ட் நம்ம கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குன்னா அதை இங்கே காட்ட முடியும். இதெல்லாம் எதுக்காகனா நீங்கள் எல்லா வாட்டியும் போய் உள்ள எவ்வளோ பாக்கி நமக்கு வர வேண்டியிருக்கு, எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு செட்டிங்ஸில் போய் ரிப்போர்ட்டில் போய் எடுத்து பார்க்கணும் அவசியம் இல்லை, டேட்டா இங்கேயே பார்த்துக்கலாம் அதுக்காக. அடுத்தது ப்ராடக்ட் ஸ்டாக் அலர்ட் எதுக்குன்னா லோ குவான்டிட்டியோ இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்ததுன்னா காட்டுறதுக்காக. சேல்ஸ் ஆர்டருங்கிறது ஒரு ஆர்டர் ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் இல்லை, அதுக்காக சேல்ஸ் ஆர்டரில் போய் நம்ம கிரியேட் பண்ணுவோம், கிரியேட் பண்ணி அதை பில்லை ஜெனரேட் பண்ணி காட்டுவோம். ஏன்னா அது பில் ஆகிற வரைக்கும் அது பில் கிடையாது, கரெக்டாக அந்த சினேரியோக்காக வச்சுருப்போம். நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இங்கே தனியாக காட்டும், நீங்கள் இதை ஃபாலோ யூஸ் பண்ணிக்க முடியும். பெண்டிங் ஷிப்மெண்ட்ஸ், அதாவது இது என்னென்னா ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது, அதாவது சேல்ஸ் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷிப்மெண்ட் ஸ்டேட்டஸும் எனேபிள் பண்ணிவிடுவோம். எனேபிள் பண்ணிட்டா இந்த இடத்துல இந்த ஐட்டம் ஷிப்மெண்ட் ஆகிடுச்சா, கஸ்டமர் ரீச் ஆகிடுச்சா, அந்த ஸ்டேட்டஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது இங்கே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருள் வந்து கடையிலேருந்து வெளில போயிடுச்சா, டெலிவரி ஆகிடுச்சா, அந்த லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் இந்த ஸ்டேட்டஸ் மாற்றுற மாதிரி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேஷ்போர்ட் முடிஞ்சுன்னா உங்கள் செட்டிங்கில் பேசிக்காக உங்களோட டேட் ஃபார்மட், அப்புறம் இல்லை டைம் ஃபார்மட், இல்லை உங்களோட என்ன கரன்சி யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணுறது தான். உங்களுக்கு தேவையானதை ஃபஸ்ட் டைம் செட் பண்ணுறோம்னா ஃபியூச்சரில் கரெக்ஷன் இருக்காது. இங்கே நம்ம டேக்ஸிங் வேணும், டேக்ஸிங் கான்செப்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னா நீங்கள் எனேபிள் டேக்ஸிங் கொடுத்துங்க, இல்லை அது வேணாம்னா ஜஸ்ட்டு நீங்கள் விட்டுடலாம். அடுத்தது ப்ராடக்ட்டில் உங்களுக்கு பிராண்ட் கேட்டகரி சப் கேட்டகரி வேணால் இங்கே எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் அங்கே உங்களுக்கு வரும். அடுத்தது கிரெடிட் கொடுக்குறது, கிரெடிட் கான்செப்ட்ல நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் 0 லிமிட் கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக யாருக்கு கடன் கிடையாது அந்த மாதிரி. அடுத்து சேல்ஸில் அளவு ஓவர் செல்லிங் எதுக்குன்னா ஐட்டம் நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், குவான்டிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. பட் குவான்டிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாத சினேரியோவில் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு பொருள் வச்சுருக்கோம், ஒரு குவான்டிட்டிங்கிறது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி போட்டால் தான் அங்கே விற்க முடியுங்கிற ஒரு சினேரியோ இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு கஸ்டமர் வந்துட்டாங்க, என்ட்ரி போட முடியல, பில் பண்ணி ஆகணும், டைம் வேஸ்ட் ஆகல, அந்த டைமில் அளவு செல்லிங் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பில் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு 0ல் இருந்தாலும் -4ங்க மாதிரி 4 kg வித்துட்டீங்க, அப்போ -4ன்னு காட்டும் உங்களுக்கு, ஓகேவா. நீங்கள் லேட்டராக நீங்கள் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக் ஈக்குவலைஸ் ஆகிக்கும். நீங்கள் 10 kg வாங்கினீங்க, அதில் வந்து 4 kg வித்துட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு மைனஸ்ங்க அட்ஜஸ்ட் ஆகி 6 kg நம்ம கையில் இருக்குது அப்படின்னு வந்துடும். இன்கேஸ் நமக்கு ப்ராடக்ட் பர்ச்சேசிங் கான்செப்டே நம்ம பண்ணலை, அந்த கணக்கில் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற கேஸாக இருந்தால் கூட அப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் எனேபிள் பண்ணும்போது நீங்கள் ப்ராடக்ட் குவான்டிட்டி நீங்கள் கவனிக்காம விட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பில் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இது வந்து சேல்ஸில் மட்டும் எவ்வளோ ஆயிருக்குங்கிறத நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாம், ஓகேவா. அடுத்து இது என்ன செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயீஸ் அமௌண்ட்டை நம்ம வச்சிருக்க ப்ரைஸை கீழே குறைச்சி கொடுக்கக்கூடாது. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் அவங்களால கொடுக்க முடியாது. அடுத்தது எனேபிள் பேமெண்ட் லிங்க், இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரேசர் பேலேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் ஆகி உங்களுக்கு ஒரு பில் கிரியேட் பண்ணும்போது கஸ்டமர் சேவ் பண்ண கஸ்டமருக்கு ஒரு மெசேஜாக இல்லை ஒரு மெயிலாவோ அங்கே போயிடும். உங்களுக்கு அந்த லிங்க் கிளிக் பண்ணால் அவங்களுக்கு பில் இன்ஃபர்மேஷன் பார்த்த முடியும். பில்லே மேலே பே நவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தா டைரெக்டாக ஆன்லைனில் ரேசர் பே வழியாக அவங்க பே பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனுக்காக இது கொடுத்துருக்கோம். அடுத்து பிஓஎஸில் நமக்கு வேணாங்கிற ஆப்ஷனே டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்கோம். நம்ம வேணுங்கிறத நம்ம கரெக்ஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்டேட் கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் என்ன, அதோட ப்ரைஸிங் என்ன நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே எங்கள் சேர்ந்து ஏற்றி கொடுத்துருவோம்.
ஸோ உங்களுக்கு அது ஒர்க்குங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இப்போ நீங்களே ப்ரைஸ் எடிட் பண்ணுற சினாரியோ வருதுன்னா நீங்கள் பல்க் எடிட்டில் போய் இங்கே பண்ணிக்கலாம். இங்கே இண்டிவிஜுவல் எடிட்லையும் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் எல்லாம் டைம் எடுக்கும். ஸோ பல்க் எடிட் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பல்க் எடிட் கொடுக்குறேன். என்ன ப்ரைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த ப்ரைஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேல்ஸ் ப்ரைஸ் இன்க்ளூடிங் டாக்ஸஸ் ஆஃப் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ குறைஞ்சிருக்க ரேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்னென்ன பில்லுக்கு என்னென்ன ஐட்டமுக்கு கரெக்ஷன் பண்ணணுமோ கரெக்ஷன் பண்ணிவிட்டு கீழே அப்டேட் கொடுத்துட்டோன்னா அந்த ப்ரைஸ் அப்டேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இது கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இதே இன்னொரு ஃபார்மேட் இருக்குது. இங்கே எக்ஸல் ஷீட்டில் எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸல் ஷீட்டில் எக்ஸ்போர்ட் ஆனதை நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் திருப்பி அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் நேம், ஐட்டம் நேம், ப்ரைஸ், அவ்வளோதான். எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக பிஓஎஸ் வந்துடுவீங்க. சேல்ஸ் நமக்கு பிஓஎஸ்ல சப்டோட்டல் எடிட்டபிள்னு ஒரு கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் நம்ம குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு நார்மல் சினாரியோ ஒன்று எடுத்துக்கலாம். நார்மல் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் எடுத்துக்கிறேன். இந்த ஐட்டமுக்கு 1.5 kg கொடுக்குறாங்க, இல்லை 1.2 kg கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்கேஸ் இப்படி இல்லை, நமக்கு ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க, 1000 ரூபாய்க்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்காங்கன்னா 1000 ரூபாய் என்ட்ரி பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எவ்வளோ கேஜி இது அப்படிங்க அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த ஆப்ஷனே உங்களுக்கு பிஸ்னஸ் செட்டிங்ஸில் பியூஎஸ்ல இருக்கும், சப்டோட்டல் எடிட்டபிள்ன்ட்டு. அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட போகுது. இப்போ நீங்கள் கிரெடிட் சேல் அப்படின்னா டிஃபால்ட்டாக இங்கே போயிட்டு கஸ்டமர் சூஸ் பண்ணிட்டீங்க. கிரெடிட் சேல் கிளிக் பண்ணீங்கன்னா பில் ஆகிடும். ஆல்ரெடி செட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் அவுட் செட்டிங்ஸில் வந்துருக்கு. நமக்கு ஏற்ற பிரிண்ட் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு இது பிரிண்ட் ஃபார்மேட் வந்துடும். அதையும் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸில் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் ஆல் லிஸ்ட்டில் பார்க்குறேன். டியூ பில்ஸ் பார்க்க முடியும், பார்ஷியல் பார்க்க முடியும், பெய்ட் பார்க்க முடியும். இப்போ போட்ட பில்லு டியூ பில், பேமெண்ட் இல்லாத பில் அது டியூவில் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் காட்டியிருக்கு. இந்த இடத்துல இன்கேஸ் நான் வந்து கிரெடிட் பில்லில் நான் வந்து ஃபுல்லாக பே பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் பில் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் கேஷிங் டேட்டா கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தெரிஞ்ச கஸ்டமராக இருந்தால் அவர் பேரை சர்ச் பண்ணி ஆட் பண்ணுவீங்க. தெரியாத கஸ்டமராக டேரக்டாக டிஃபால்ட்டாக வாக்கிங் கஸ்டமர் சூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. கஸ்டமர் ஆட் பண்ணுவோம் புதுசாக இங்கே ஆட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டி இண்டிவிஜுவலில் போயிட்டு கஸ்டமர் நேம் அண்ட் மொபைல் நம்பர் மேனேட் மற்றதெல்லாம் தேவைன்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே லிஸ்டிங் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்கன்னா அதை எக்ஸல் ஷீட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வச்சிருக்கோம். இம்போர்ட் கான்டாக்ட்ஸில் போயிட்டு எக்ஸல் ஷீட் சாம்பிள் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிப்பீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து எடிட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை போட்டுட்டு பேமெண்ட் இது கஸ்டமர் ஸ்டேட்டஸ் மட்டும் கஸ்டமரா இல்லை சப்ளையராங்கிற இந்த நம்பர்ஸ் மட்டும் போடணும். இது ஒன்றுனா கஸ்டமர், ரெண்டுனா சப்ளையர், மூணுனா போத் கஸ்டமராக நமக்கு கஸ்டமர் நமக்கு சப்ளையராக இருக்கலாம். அந்த மாதிரி சினாரியோ மூணுத்தையும் கொடுத்துக்க முடியும் அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துடுவீங்க. நீங்கள் கிரெடிட்ஸில் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. இன்கேஸ் மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் பாதி கேஷ் பாதி இதில் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி சினாரியோ இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ கேஷில் வந்துட்டு 190, அடுத்து இன்னொரு பேமெண்ட்டில் வந்துட்டு ஆன்லைன் கொடுக்குறாங்க, கன்சிடர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், மற்ற பேமெண்ட் நேம்ஸ் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் வச்சிருக்கோம். நம்ம ஏட் பண்ணி கொடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சா? இப்போ ஃபைனல் பேமெண்ட் மல்டிபிள் ஆயிடுச்சு, பேமெண்ட் உங்களுக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு. இன்கேஸ் டியூ பில்ஸ் பில் பண்ணிருக்கீங்க, அதை எப்படிப்பா வந்துட்டு பேமெண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பில்லை கிளிக் பண்ணிட்டு இங்கேயே நீங்கள் ரிசீவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா வியூ பேமெண்ட்ஸு, இது வந்துட்டு ஃபுல்லி பெய்டு, அதனால் வந்துட்டு வியூ பேமெண்ட்ஸ் வரும். இதே வந்துட்டு பார்ஷியலி இருக்குது அப்படின்னா இதில் எடுத்துக்கலாம். ஆட் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பேமெண்ட்டு, இதில் போய் எடிட் பண்ணி என்ன அமௌண்ட் நம்ம தரணுமோ எடிட் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணோம்னா சேவ் ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு பார்ஷியல் ஆல்ரெடி பண்ணதில் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 200 கொடுத்தாச்சு, பாக்கி இருக்கிறது 66 தான் பாக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டியூஸ் வந்துடும், உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இல்லை நிறைய பில்ஸ் இருக்குது பண்ணணும்னா அது கஸ்டமரில் போய் நீங்கள் பண்ணிக்க முடியும். இங்கே
கஸ்டமரில் ரிசீவ் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இங்கேயே நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்கேஸ் 10 பில் இருந்தாலும் ஒரே இடத்துலயே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். லெட்ஜரில் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் பேமெண்ட்ஸ், உங்களோட ஆக்டிவிட்டீஸ், உங்களோட சேல்ஸ் என்ன இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். இங்கேயும் நீங்கள் பே பண்ணுற ஆப்ஷனை வச்சுருக்கோம், நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ். நீங்கள் பில் பண்ண இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்க முடியும். ரிப்போர்ட்ஸில் ப்ராஃபிட் லாஸ் ரிப்போர்ட், ஃபில்டர் பை டேட், பர்டிகுலர் டைம் வேணுமா சூஸ் பண்ணிடுவோம். அதை ப்ராடக்டாவோ பில் வைஸாவோ பார்த்துக்க முடியும். டேக்ஸிங் ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டாக் ரிப்போர்ட்லேருந்து பார்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஸ்பெஷலாக உள்ளது ஆக்டிவிட்டி லாக். இதில் என்னன்னா பில்லை வச்சு போட்டவங்க கஸ்டமரோ இல்லை சரி எம்ப்ளாயியோ யாரோ டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆடிடும். எப்போ பில் ஜெனரேட் ஆச்சு, எப்போ டெலிட் ஆச்சு, யார் பண்ணாங்க, இல்லை எடிட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனில் காட்டிடும் உங்களுக்கு. சரிங்களா? வேறு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு எங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணலாம். நீங்கள் எங்கள் சைடில் ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.